இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிட்டு கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. என் கோலம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சொல்லுங்கள். அப்புறம் உள்ளே வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வீடை கூட்டிட்டு இன்றைக்கி கொஞ்சம் துணி நிறையா இருந்துச்சு. சரி துணியை ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு துணியை ஊற வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு. பாத்திரம்லாம் விளக்கிட்டு சாப்பாடு செய்யறதுக்கு வந்து இன்றைக்கி பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு பருப்பு போட்டு விட்டேன். நாம்ளே இருக்கிற வேலையில் எதையோ ஒன்று நோக்கி ஓடுவோன்ட்டு ஓடிட்டுருக்கோம். வீட்டில் இருக்கவங்க அதை பண்ணி ஏன் அந்த வேலை பண்ணலையா இந்த வேலை பண்ணலையான்னு அவங்க ஒரு பக்கம் வேறு பிள்ளைங்கள அப்புறம் பார்த்துக்கலையா அப்படிங்கிறாங்க. சரிடா சாமி நமக்கு முதல்ல சமைப்போம் அப்படின்ட்டு பருப்பு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பு சாம்பார் வைக்க ஆரம்பித்தாச்சு. சரி சொல்கிறவங்க 1000 தான் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் நாம் பண்ணுற வேலை நம்மளுக்கு தானேன்ட்டு நம்மளும் மனசை தேர்த்திக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சமைச்சிட்ருக்கேன். பருப்பில் வந்து இன்றைக்கி எதுவும் பெருசாக காய் இல்லை, முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. அதை போட்டு கொஞ்சம் பொடி ஊற்றி சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சாம்பாரே எங்களுக்கு 3 வேளைக்கு வரும். அதனால் நம்ம பொரியல்லாம் வைக்கிறதில்ல, ஒன்லி சாம்பார் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர்